பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஹாத்தமின் நபியீன் வ ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபி தாஹிரீன் வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத்து முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆன் அஸீம். குல் அமர ரப்பி பில் கிஸ்தி வகீமு வுஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின் வதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன் கமா பதாக்கும் தஊதூன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி فمن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يزوجها أو ينكحها فهجرته إلى ما هاجر إليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறார். குல், நபியை நீங்க சொல்லுங்க, அமர ரப்பி பில் கிஸ்த், என்னுடைய ரப்பு என்னை நீதமா நடப்பதற்கு ஏவினான். வகீமு உஜூஹக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு தொழுகை இடத்திலையும் உங்களுடைய முகங்களை அல்லாஹ் பக்கம் அவன் பக்கமே நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். வதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன், அவனுக்காக வேண்டிய கலப்பற்றதாக்கி அவனை நீங்கள் அழையுங்கள். கமா பதாக்கும் தஊதூன், உங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீர்கள் அப்படியே நீங்கள் மீளுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் நியத்தை கொண்டே கணிக்கப்படுகிறது. நம்முடைய செயல்கள் நியத்து என்னதோ அதை கொண்டுதான் கணிக்கப்படுகிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாஹ்வுக்கும் அவன் ரசூலுக்காக ஆகிவிட்டதோ அவருடைய ஹிஜ்ரத்து அல்லாஹ் ரசூலுக்காகவே ஆகிவிடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலத் துன்யா யுஸிபுஹா அவ் இம்ராத்தின் யன்கிஹா, யாருடைய ஹிஜ்ரத்து துன்யாவை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறதோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறதோ ஃபஹிஜ்ரத்துஹு, அவருடைய ஹிஜ்ரத் ஆகிறது அவ்வாறாக அமைந்து விடும் என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய சித்தாந்தம் கலிமாவுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவுக்கு பிறகு ஒவ்வொரு அமலும் இருக்கிறது. அமலை கொண்டுதான் அவருக்கு வெற்றி தோல்வி என்று நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அமல் அல்லாஹ்வை சார்ந்ததா, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, அல்ல மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, எந்த அமலானாலும் சரி, அந்த அமல்ல இஹ்லாஸ், மன தூய்மை வேண்டும். அல்லாஹ் காண்டியே செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும்.
தொழுகிறது மக்கள் தொழாம இருக்க இத்தனை வயசாகி போச்ச, இவர் இன்னும் பள்ளிவாசலுக்கு வராம வீட்டுல இருக்கிறார அப்படின்னு பேசுவாங்க என்ற ஒரு கவலையினால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. ஏன் தொழாம இருக்குன்னு அல்லாஹ் தஆலா மறுமையில கேள்வி கேட்டுருவான் என்ற ஒரு அச்சத்துல தொழுகை வரணும். நம்ம தொழுகை எப்படி வரணும்? மக்கள் கேள்வி கேட்கிறாங்க இல்ல, மக்கள் கேள்வி கேட்பாங்க என்ன பதில் சொல்றதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் மறுமை நாள்ல கேள்வி கேட்டுற கூடாது என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வரணும். அப்ப தொழுகையானாலும் சரி அல்ல எந்த இபாதத்தான நோன்பு ஜக்காத் எதுவானாலும் சரி அல்லாஹ்வுக்கு என் மேல விதித்து இருக்கான், அல்லாஹ் என் மேல விதித்து இருக்கிறான். அந்த விதியை நான் நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தொழுகையை இந்த அமல்கள்லாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். அமல் என்ன வேணும்? இஹ்லாஸ், மன தூய்மை. பிறர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பரவாயில்லையே நல்ல தொழுகிறாரு, பரவாயில்லையே நல்ல ஓதுறாரு, பரவாயில்லையே நல்ல தர்மம் செய்கிறாரு என்ற நோக்கத்துக்காக வேண்டி எந்த அமல் இருந்து கூடாது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அருமையானவர்களே. அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காண்டி இல்லாமல் துன்யாவுக்காண்டி மக்கள் பாராட்ட வேண்டும், மக்கள் நம்மை பிரபலியமாக பேச வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் இபாதத்தில் ஈடுபட்டால் அவனுடைய அமல் குப்பை தொட்டியில வீசப்படும். மறுமை நாளில் கந்த துணியை முகத்துல தூக்கி வீசுவது போல அல்லாஹ் செஞ்சிருவான், தூக்கி வீசிடுவான். அது அந்த அமல்ல என்ன வேண்டும்? உயிரோட்ட வேண்டும். அந்த உயிரோட்டம் என்னது? இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல சிலர்களை எழுப்புவார். அதற்கு முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யபஅஸன் அல்லாஹ் அக்வாமன் யௌமல் கியாமா. சில கூட்டத்தினர்களை அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல எழுப்புவான். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ஒளி வீசும் ஆசனத்தில் இருப்பார்கள், ஒளி வீசும் அந்த குருசியில் அந்த சேர்ல உட்கார்ந்து இருப்பார்கள். அவருடைய முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கும். யக்பிதுஹுமுன் நாசு, மக்கள் அவர்களை கொண்டு பொறாமை கொள்வார்கள். இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்களே, அவர் முகத்துல இந்த அளவுக்கு நூறாணிட்டு வீசுத, நம்மளாம் இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, மக்கள் எல்லாம் பொறாமைப்படுவார்கள். லைசபில் அம்பியா வர சுகதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்க நபிமார்களும் கிடையாது, அவங்க சுகதாக்களும் கிடையாது. அவங்க நபிமார்களும் கிடையாது, சுகதாக்கள் சாதாரண மனிதர்கள் தான். அந்த சாதாரண மனிதர்கள் ஒளி வீசும் ஆசனத்தில் அவர் வீற்றிருப்பார்கள். அவருடைய முகத்திலிருந்து பிரகாசம் வீசிக்கொண்டிருக்கும், நூறு வீசிக்கொண்டிருக்கும், ஒளி வீசிக்கொண்டிருக்கும் என்கிறார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் கூட்டமாக அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்காண்டியே துதித்தார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? பெருமைப்படுத்துகிறான் என்கிறார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மன தூய்மையோட சுபஹானல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னா, மன தூய்மையோடு சுபஹானல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னா, அல்ல அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு தடவை சொன்னா, அல்லாஹ் அக்பர் என்று ஒரு தடவை சொன்னா, அல்ல வேற என்னென்ன தஸ்பீகள் இருக்கிறதோ அந்த தஸ்பீகள் எல்லாம் ஒரு முறை இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனை துதிப்பாட வேண்டும், அவனை துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒளி வீசும் ஆசனத்தில் அமர்த்தப்படுகிறான், ஒளி வீசும் அந்த சிம்மாசனத்தில் அமர்த்துகிறான் என்று சொன்னால் அருமையானவர் அந்த இஹ்லாஸுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுமை நாள் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை எழுப்புவான், ஒரு மனிதனை மறுமை நாளில் எழுப்புவான். அந்த ஒரு மனிதன் என்பது அந்த மனிதன் மாத்திரமல்ல, எல்லா மனிதன் நமக்கும் அந்த நிலைமைதான், நமக்கு அந்த நிலைமைதான், எல்லாத்துக்கும் அந்த நிலைமை. அந்த கட்டத்தை தாண்டாம நம்ம எங்கேயும் போக முடியாது. எழுப்பி அவன் கையில ஒப்படைச்சிருவான். நம்ம அதிகமா சொல்றதானே, அவனுடைய கையில அந்த பட்டோலை ஒப்படைச்சிருவான். பட்டோலை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், இதுல நீ செய்யாத எது எழுதப்பட்டிருக்கிறதா? நாம செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் பதிவு செய்யப்படுகிறது, நாம செய்கின்ற அமல்கள் ஒவ்வொரு அமல்களும் பதிவு செய்யப்படுகிறது, நாம சாப்பிடுகின்ற ஒவ்வொரு சாப்பாடும் பதிவு செய்யப்படுகிறது, நாம பேசக்கூடிய ஒவ்வொன்று பதிவு செய்யப்படுகிறது, நம்ம சம்பாதிக்கின்ற ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொன்று எப்படி செய்யப்பட்டது, எப்படி சம்பாதிச்சோம், ஹலாலான முறையில் சம்பாதிச்சோமா ஹராமான முறையில் சம்பாதிச்சோமா பதிவு செய்யப்படும். ஒத்த பைசானாலும் சரி, அருமையானவர்கள், ஹராம் ஒரு பைசா ஒரு ஹராமான வழியில நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த உலகத்தை நாம எப்படினாலும் என்ன செஞ்சிருந்தோம்,
ஏமாத்திட்டு போயிடும். அப்படித்தானே? அடுத்த ஒரு நிலத்தையும் சேர்த்து அபகரிக்க ஒரு அடி 2 அடி சேர்த்து வச்சுக்கிறதும். அவர் என்ன செய்வார்? பாவம், அவரால் எதிர்த்து பேச முடியாது, அவரால் எதிர்த்து பேச குரல் கொடுக்க முடியாது. அவருடைய பலகீனத்தை உணர்ந்து கொண்டு அடுத்தவருடைய சொத்து நம்ம அபகரிச்சிருவோம். ஒரு அடியானாலும் சரி, ஒரு சாணானாலும் சரி, மறுமை நாள் அதுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். இவ்வளவு பெரிய இடத்த வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? ஒரு ஆள் தானே இருக்கிறாரு, 2 ஆள் தானே இருக்கிறாரு. இவ்வளவு இடத்த வச்சு என்ன செய்ய போறாரு? நமக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டா முடிச்சிட முடியுமா? அருமையானவர்களே, இந்த உலகத்துல முடிய போதா? இந்த உலகத்துல விட்டுருவாரு. ஆனா மறுமை நாள்ல ஒவ்வொரு அந்த கட்டத்தை காண்டாமல் போக முடியாது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு நாளும் இன்னொருத்தர் பேசலாம். ஒரு பலகீனமான ஒரு மனுஷர் இருக்கிறாரு, அவர் நம்மளால பலத்தை பயன்படுத்தி எவ்வளவு பேசினாலும் பேசுறாரு. எது பேச மாட்டார் அவரு, எனத்தை திட்டினாலும் எது திட்ட மாட்டார், பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்காக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். மறுமையில அதுக்கு பதில் சொல்லதான் ஆகணும். ஒரு திட்டு ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் அசிங்கப்படுத்தி இருந்தால், எந்த ஒரு காரண கருத்தா இல்லாம அசிங்கப்படுத்தி இருந்தால், மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அவரை நிறுத்தி கேள்வி கேட்க விட மாட்டான். அப்ப என்ன ஒரு செயல், சின்ன செயலாக பெரிய செயலாக தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரும் கணக்கு தீர்த்து விடுவான். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துக்கு வருவோம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மறுமை நாள்ல ஒரு மனுஷன் அல்லாஹ் தஆலா எழுப்பி அவன் கையில பட்டோலை கொடுத்துருவான். படிச்சு பாருப்பா அப்படிவான். படிச்சு பார்ப்பாரு. படிச்சு பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான், இதுல ஏதாவது நீ செய்யாத பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் செஞ்சவெல்லாம் பாவம். அவன் எல்லாமே அவன் எதுவும் அல்லாஹ் மறந்து செஞ்சிருக்கான். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எல்லாம் நான் செஞ்சேதான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அந்த அடியான் அல்லாஹ்ட்ட சொல்லிடுவான். அல்லாஹ் தஆலா மறுமை நாள் அவன் என்ன செய்வான்னா, அவன்கிட்ட சொன்ன உடனே ஒமா மினல் வாலிமீன், ஒமான மினல் வாலிமீன், நான் இன்னைக்கு அநியாயக்காரன்லாம் கிடையாதுப்பா, நான் அநியாயக்காரன் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவன் இஹ்லாஸான முறையில சொன்ன அந்த கலிமா இருக்கு தெரியுமா? சின்ன பிள்ளையில மக்தபு மதரசால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அவ்வல் கலிமா சொல்லுங்க, அஜத்து சொல்லி கொடுப்பாங்க. அவ்வல் கலிமா தையிபு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த குழந்தையும் எது அறியாம சொல்லியிருக்குமா இல்லைங்களா? நாமளும் அந்த கலிமா படிச்சிருக்கோம்ல சின்ன பிள்ளையில. நம்ம அந்த நமக்கு உஸ்தாத் சொல்லி தரும்போது அந்த கலிமா நாம படிச்சிருக்கோம். அந்த கலிமாவுடைய தாத்பரியம் இங்க தெரியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் மக்தப் மதரசாக்கு பிள்ளைகள் அனுப்பாம டியூஷனுக்கு அனுப்புறோம்ல. நம்முடைய தகப்பனாரு மதரசாக்கு அனுப்பி வச்சு நம்முடைய மறுமைக்காண்டி தேடிக்கொண்டார்கள், அவருடைய மறுமைக்கான தேடிக்கொண்டார்கள். நாம நம்முடைய பிள்ளைய மதரசாக்கு அனுப்பி நம்ம மறுமைக்கு தேடிக்கொண்டோமா? இந்த மக்தப மதரசால ஒண்ணுமே அறியாத அந்த வயசுல கலிமா சொல்லி கொடுத்து அந்த கலிமாவை சொன்னவருடைய பரக்கத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளில் அந்த ஆமால் நாமால் எதுவுமே இல்லாத நேரத்தில் அவன் சொல்வான், அந்த அடியான் சொல்லுவான், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ சொன்னாய், இஹ்லாஸான முறையில சொன்னாய். அந்த கலிமாவை ஒரு தட்டிலையும் நீ செஞ்ச பாவத்தை இன்னொரு தட்டில வைக்கிற பொழுது அந்த பாவத்தட்டு எல்லாம் அந்த கலிமா தட்டு கணத்தால் கீழ் நோக்கி போகும், அவனுடைய பாவத்தட்டு அந்த கணம் இல்லாமல் மேல் நோக்கி போகும். அல்லாஹ் தஆலா சொல்வான், நீ சொர்க்கத்துக்கு போப்பான்னு சொல்லுவான். இஹ்லாஸான முறையில சொல்லப்படக்கூடிய அந்த கலிமா, அந்த கலிமாக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வலுவை வைத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய கணத்தை வைத்திருக்கிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வரலாற்று செய்தி இன்னொன்னு நான் வழங்கணும். நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பி வைக்கணும். மதரசா தாண்டி அல்லாஹ் மற்ற நேரத்தில் எப்ப நம்ம கலிமா சொல்லி இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. தொழுகைக்கு வரக்கூடிய ஒரு 5 நேர தொழுகைக்கு வரக்கூடிய பெரியவர்கள் வேண்டுமானால் சீக்கிரம் முன்னால பள்ளிவாசலுக்கு வந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லி பழகி இருப்பார்கள். தொழுகைக்கு வராதவர் எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்க நினைச்சு பாருங்களேன். இஹ்லாஸான முறையில சொல்லப்படக்கூடிய அந்த கலிமாக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய தாத்பரியத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அருமையான அல்லாஹ் நல்லடியார், இஹ்லாஸான முறையில நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் எந்த அளவுக்கு பரக்கத்தை வச்சிருப்பான். நாம என்ன செய்யணும்? நம்முடைய அமல்களை இஹ்லாஸை கொண்டு வர வேண்டும். நம்முடைய அமல்கள்ல என்ன செஞ்சிடணும்? மன தூய்மை, அல்லாஹ்க்காண்டி செய்கிறேன், இந்த அமல் அல்லாஹ்க்காண்டி செய்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும்.
இந்த உலகத்தில் யாராவது பேரும் புகழுக்காக வேண்டி செய்யறதுனா அந்த செயல் அது குப்பை தொட்டில வீசப்படக்கூடிய சமமானது. இந்த இடத்துல ஒரு இன்னொன்னு விளைக்கணும். சிலர்கள் அதை நம்ம தப்பா வழங்கிடக்கூடாது. நீங்க என்னுடைய பயானை தவறா வழங்கிடக்கூடாது. அஜித் தப்பா பேசிட்டாருன்னு சொல்லக்கூடாது. விளக்கத்துக்காண்டி சொல்றேன். சிலர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு டியூப்லைட் வாங்கி கொடுக்கறாங்க, அல்ல பள்ளிவாசல் மராமத்து செலவெல்லாம் எடுத்துக்கிடுறாங்க. அப்போ அதுக்கு அவங்க பேரை போடுறாங்க. அப்ப இது பெருமைக்கு உள்ள கட்டுப்பட்டதா அப்படின்னு சொன்னா, பெருமைக்கு கட்டுப்படுதுன்னா வேற எங்கேனாலும் செலவழிக்கலாம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வந்த பிறகு அது பெருமை இல்லை என்பதை நாம் விளங்கிக்கணும். அது என்ன காரணம்? பேர் போடுறது காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேர் சொல்லப்படுது. ஆரம்பத்தில் நடைமுறைகள் இருந்துச்சு, இப்ப அது கூட இல்லை. சில ஊர்ல பள்ளிவாசல கட்டி கொடுத்து அவங்க பேர் எழுதிருப்பாங்க. அவங்க பேர் கட்டி கொடுத்தவர்னு சொல்லி அவங்களுடைய பேர் பதிவு செய்யப்படும். இது எதற்காக? ஒரு வரலாற்று செய்தி. நமக்கு இல்லாட்ட நம்முடைய பின்னால உள்ள பிள்ளைகள் விளங்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு அதெல்லாம் அடிக்கப்பட்டதுனால, இந்த வரலாறுல மறைக்கப்பட்டனால தான் அந்த பள்ளிவாசல் யாரு கட்டி கொடுத்தா, எப்போ கட்டப்பட்டது என்று தெரிந்திருந்தும் இன்னைக்கு பள்ளிவாசல் இடித்து அதுல அது கோயில் இருந்துச்சுன்னு சொல்றானா இல்லைங்களா? வரலாறு இருந்தும் கூட பள்ளிவாசல் தான் இது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் இருந்து அது பள்ளிவாசல் தான் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த கோயில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை, முகாந்திரம் இல்லை. இருந்தாலும் கடவுள் என்ற அடிப்படையில, பெரும்பான்மை என்ற அடிப்படையில் அவங்களுடைய மனசு புண்படக்கூடாது என்பதற்காண்டி தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமா கொடுக்கணும்னு சொல்லி சந்திரசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மனசாட்சியின் அடிப்படையிலையா, ஆதாரம் அடிப்படையில் இல்லை. ஆதாரம் இருந்தும் கூட இன்னைக்கு என்ன செய்வது? குழி தோண்டி படைக்கப்படுகிறது. அதனாலதான் நம்ம வரலாறு நம்முடைய வரலாறு யாரும் மறந்து விடக் கூடாது என்பதற்காண்டி தான் பள்ளிவாசல் கட்டி கொடுத்து இந்த பள்ளிவாசல் கட்டியவர் இவர் என்று அந்த பெயரையும் அந்த தேதியும் அந்த காலத்தையும் பதிவு செய்யப்படுகிறது தவிர பெருமைக்காண்டி பதிவு செய்யப்படவில்லை. ஒரு காலம் அப்படி ஒரு மனிதர் பெருமைக்காண்டி செய்து விட்டார் என்று சொன்னால் அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வழங்கிச்சுங்களா? பெருமைக்காண்டி ஒருவர் நினைச்சுக்கிறார் செஞ்சாருன்னா அது இந்த உலகத்தில் அவருக்கு அந்த பேரும் புகழும் சேர்ந்து விட்டது. மறுமையில் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்களா இல்லையா? பிரபலமான ஹதீஸ் நிறைய இமாம் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள். மறுமை நாள் அல்லாஹ் தஆலா 3 மனிதர்கள் எழுப்புவான். 3 மனிதர்கள் எழுப்புவான். அதுல ஒரு வீரர், உடல் ஆரோக்கியமான மனிதர், உடல் பலசாலி. அந்த மனிதர் எழுப்பி அல்லாஹ் தஆலா கேட்பான். ஷஹீது, சன்மார்க்க யுத்தத்தில் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்தவர். அந்த ஷஹீதை எழுப்பி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தனே, நீ அந்த உடல் ஆரோக்கியத்தை வச்சு என்ன செஞ்ச? அந்த உடல் ஆரோக்கியத்தை வச்சு என்ன செஞ்ச? உடல் திறமையும் தந்தனே அல்லவா? யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தான் என்னுடைய உயிரை நான் அர்ப்பணம் செய்தேன், என்னுடைய அந்த உடலை நான் தியாகம் செஞ்சேன் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், இல்லை நீ பொய் சொல்லுகிறாய். மக்களெல்லாம் உன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும், மக்களெல்லாம் உன்னை தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ உயிரை மாய்த்தாய். அந்த தியாகி என்ற பட்டமும் வீரன் என்ற பட்டம் உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது, இந்த உலகத்தில் உனக்கு எதுவுமே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மலக்குமாறு சொல்வாங்க, முகம் குப்பர இழுத்துக்கொண்டு நரகத்தில் தூக்கி வீசுங்கள். அவர் எதுல மௌத்தாயிருக்கிறாரு? சன்மார்க்க போர்ல மௌத்தாயிருக்கிறாரு. சன்மார்க்க போர்ல மௌத்தாயிரம் தியாகி ஷஹீது. அவருடைய அந்தஸ்தை மற்ற மனிதர்கள் அப்படி அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்ற போது தன்னுடைய தலையில போட்டு தொப்பி கீழே விழுந்தது என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிப்பு செய்கிறார்கள். இப்படி பாப்பாங்க சொன்ன அந்த தியாகி தான் அல்லாஹ் தஆலா நரகத்தை தூக்கி வீச சொல்றான். காரணம் என்ன? அவருடைய இஹ்லாஸ் இல்ல, பெருமைக்காண்டி செஞ்சார். இரண்டாவது ஒரு மனிதனை எழுப்புவான் அல்லாஹ். அந்த மனிதன் யாரு? செல்வந்தன், செல்வ செழிப்பில் வந்த மனிதன். அந்த மனிதனை எழுப்பி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், உனக்கு செல்வத்தை கொடுத்தனே, சொத்து சுகங்களை கொடுத்தனே, அந்த செல்வத்துக்கு என்ன செஞ்ச? யா அல்லாஹ், உன்னுடைய வழியிலே நான் செலவு செய்தேன், நல்ல காரியம் செஞ்சேன், தான தர்மம் செஞ்சேன் என்றெல்லாம் சொல்லுவான்.
உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ உன்னை எல்லாரும் மக்கள் எல்லாம் செல்வந்தன் கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் துன்யா நீ செலவழிச்ச. அந்த பேரும் புகழும் உனக்கு உலகத்தில் கிடைச்சிருச்சு. இந்த உலகத்தில் உனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மலக்குமார் சொல்லுவான், எனக்கு முகம் குப்புற இழுத்து கூட நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று சொல்லுவான். அருமையா நினைச்சு பாருங்க, ஒரு தீர்க்கம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா, ஒத்த ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா, மஸலுல்லதி யுன்ஃபிகுன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் நம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸின் அலீம். ஒரு ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா எவ்வளவு 700 மடங்கு நன்மை, 700 மடங்கு நன்மை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லும், அல்லாஹ் யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தன் நாடியவருக்கு இன்னும் பல மடங்கு ஆக்கி கொடுப்பான் என்று சொல்லி தருகிறான். ஒரு ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் பல மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று வாக்களித்திருக்கிற அல்லாஹ் தான் அந்த மனிதனை கோடிக்கணக்கில் செலவழித்த அந்த மனிதனை நரகத்தில் முகங்குப்புற தூக்கி வீசுங்கள் என்று சொல்கிறான். காரணம் என்ன? இஹ்லாஸ் இல்லை. இஹ்லாஸ் வேணும், மன தூய்மை. அல்லாஹ் காண்டி கொடுக்கிறேன் என்ன வேணும்? மூன்றாவது ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். மூன்றாவது ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அவன் யார் தெரியுமா? அவர் ஆலிம், மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம். அவனை அல்லாஹ் தஆலா எழுப்பி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், உனக்கு ஞானத்தை கொடுத்தேனே, மார்க்கத்துடன் ஞானத்தை கொடுத்தேனே, நீ என்ன செஞ்ச? அந்த அடியான் சொல்லுவான், அந்த ஆலிம் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையை அல்லாஹ் உன்னுடைய பாதையில் அதை மக்களுக்கு எத்தி வைத்தேன், மார்க்கத்தை விளக்க வைத்தேன் என்றெல்லாம் அவர் செஞ்சதெல்லாம் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவார், நீ எல்லாம் உன்னை எல்லாம் பெரிய ஆலிம் என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ அந்த காரியத்தை செஞ்சா, நீ எனக்காண்டி எதுவுமே செய்யல என்று சொல்லி அந்த ஆலிமை குறித்து அல்லாஹ் மலக்குமார் சொன்னார், இந்த ஆலிமை முகம் குப்புற இழுத்துக்கூட நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று சொல்வார். நினைத்து பாருங்கள், அந்த ஆலி மூலமா அவர் குடும்பத்தில் 10 பேர் சொர்க்கத்தில் செல்வார்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஆலிமை நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்று சொன்னால் என்ன இல்லை? இஹ்லாஸ் இல்லை. அல்லாஹ் காண்டி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அல்லாஹ் காண்டி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத காரணத்தினால் அவர் உலகத்தில் செஞ்சது பேரும் புகழும். யார் இந்த உலகத்தில் பேரும் புகழுக்காண்டி காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கந்த துணியை முகத்தில் தூக்கி வீசுவது போல வீசிவிடும். அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நம்முடைய காரியம் எப்படி இருக்கணும்? இஹ்லாஸாக இருக்கணும், அல்லாஹ் காண்டி செய்யணும். நம்முடைய காரியம் அல்லாஹ் காண்டி எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இது இஹ்லாஸ். மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கணும். மறுமையில் மஹ்ஷர் மைதானத்திலே அவரவருடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி மஹ்ஷர் வெயிலில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா? அவரவருடைய அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி மழையில அந்த வெயில்ல அந்த வேர்வையில சிந்தி அவர் நீந்தி கொண்டிருப்பார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார், அருமையான செய்தி. சிலர்களுக்கு கரண்டை கால் அளவுக்கு வேர்வை நிற்கும், சிலர்களுக்கு இடுப்பு அளவுக்கு வேர்வை நிற்கும், சிலர்களுக்கு வாய் உதட்டளவு நிற்கும், சிலர்கள் அப்படி மூழ்கி கொண்டிருப்பார்கள், வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட சொல்வார்களா, மஹ்ஷர் மைதானத்தில் வேர்வையில நீந்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கூட சிலர்கள் சொல்வார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் அந்த வெயில நிற்கின்ற அந்த மனிதர் சொல்வார்கள், எங்களுக்கு நரகத்து வேண்டுமானாலும் கொடுத்து விடு ரப்பே, இந்த கொடுமை வேண்டாம். எப்படி சொல்லுவாங்க? நரகத்து வேண்டுமானால் கொடுத்து விடு. நரகத்து பக்கம் போக முடியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நரகத்து பக்கம், நரகத்தில் பக்கத்தில் போனாலும் அதனுடைய ஜுவால் நம்மை தாக்கிவிடும். ஆனா அந்த நேரத்தில் மனுஷர் அனுபவிக்கக்கூடிய சொல்வார்கள், சீக்கிரம் ஏதாவது ஒரு நேரத்தை ஏற்படுத்தி ரப்பே, சீக்கிரம் ஏதாவது முடிவெடுத்து நரகத்திலேயாவது தூக்கி போட்டுவிடு, இந்த மனுஷர் வெயில் எங்களை தாங்க முடியவில்லை என்று அந்த மக்கள் சொல்வார்கள். அந்த மனுஷர் மைதானத்திலே அவரவர்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி வியர்வையில நீந்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல அமல் கிடைச்சி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஏதாச்சும் ஒரு நற்காரி செஞ்சா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இறைவா, இந்த உலகத்தில் நான் செய்யற காரியம் அத்தனையும் உனக்காண்டித்தான். மஹ்ஷர் மைதானத்தில் அந்த வெயில்ல எங்களால் நிக்க முடியாது ரப்பே, உன்னுடைய கோபப்பார்வை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ரப்பே, அதனால இந்த உலகத்தை நான் செய்யறேன், இந்த காரியத்தை உனக்காக தான் செய்யறேன் ரப்பே என்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்னால் மறுமை நாளில் மஹ்ஷரில் இருந்தல்ல, அவன் மௌத்தில் இருந்து அவன் நிம்மதி பெற்று விடுவார்.
கேள்வி கணக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போய்விடுவார். மாறாக இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்கு இல்லாமல் மனிதரை திருப்திப்படுத்த செய்கிறார்களோ அவர் அத்தனை பேரும் தண்டனை அறிவிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவார். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை குறித்து சொல்வார்கள். அப்துல்லா துல் புஜாதின் என்ற ஒரு சஹாபி. இந்த சஹாபி பெரிய செல்வந்தரான சஹாபி. இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனை ஏற்று இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறார்கள். பிறந்த மீனோடு வெளியே வராங்க. ஏன்னா என் சொத்திலிருந்து எதையும் நீ எடுக்கக்கூடாது தகப்பனார் உத்தரவு. ஈமான் கொண்டனால என்னோட சொத்திலிருந்து எதுவும் உனக்கு கிடைத்திடக்கூடாதுக்காக வேண்டி உருவி அந்த உடுத்தி அந்த ஆடையை கூட உருவி விட்டார் அவருடைய தகப்பனார். கீழே கிடந்த ஒரு துண்டை எடுத்து முடிந்து கொண்டார்கள். 2 துண்டா எடுத்து முடிந்து கொண்டார்கள். அதனால 2 துண்டு உடையவரும் இந்த சஹாபிக்கு ஒரு பேர், 2 போர்வை உடையவரும் இந்த சஹாபிக்கு பேர். அந்த 2 போர்வை மேலே கீழே சுருட்டி கொண்டு மதினாக்கு வருகிறார்கள். மதினாக்கு வந்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை ஏற்றுக்கொண்டு பள்ளிவாசல்ல கிடந்து கிடக்கிறார்கள். மக்ரிப் நேரம் ஆச்சுன்னா மக்ரிபிலிருந்து காலை ஃபஜ்ர் வரை அழுவார்கள். அல்லாஹ்வுக்காண்டி அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை அஞ்சு, அவருடைய அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை அஞ்சு, நரகத்தை அஞ்சு, கபரை அஞ்சு இவருடைய அழுகை இருக்கும். கேள்வி கணக்கு அஞ்சு அவருடைய அழுகை இருக்கும். அவருடைய அழுகை பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்கள் கூட இடைஞ்சலாக இருந்தது. பக்கத்து வீட்டில் குடியிருக்கின்ற சஹாபிகளுடைய வீடுகளுக்கு அந்த அழுகையின் சத்தம் கேட்டது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சஹாபியோட அழுகு ரொம்ப அதிகமா போச்சு. இந்த சஹாபி ரொம்ப அழுகுறாங்க. அப்துல்லா துல் புஜாத் ரொம்ப அழுகுறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் நினைக்க அவங்க உள்ளத்துல வேற எது சிந்தனை இருக்கான்னு தெரியல. அப்ப ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இன்னஹு மினல் அவ்வாபீன். அந்த சஹாபியை குறித்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்கள் ஒருவர். இன்னஹு மினல் அவ்வாபீன், அவர் அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்கள் ஒருவராய் இருக்கிறார். அவர் அப்படி குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபியோட மௌத் எங்க நடக்கு? தபூக் என்ற இடத்தில் நடக்கிறது. அந்த சஹாபியை இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 பேர் அவங்க அடக்க ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது. எல்லா சஹாபுக்கும் ஓய்வு எடுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் அந்த சஹாபிக்கு மௌத்து. அந்த சஹாபியை 4 பேர் சேர்ந்துதான் அடக்கம் செய்கிறார்கள். அது முதல்ல 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த கூடாரத்தில் தேடி பார்த்து ரசூல்லா எங்க இருக்க தேடி பார்த்து தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல்லா இருக்க இடத்துக்கு வந்தாங்க. அங்க போய் பார்க்கிறாங்க 3 பேரும் அந்த சஹாபி மௌத்தா இருக்கிறாங்க. அந்த சஹாபியோட உடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி குழிக்குள்ள இறங்கி அடக்கம் செய்து விட்டு அந்த குழிக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்து அந்த குழியில இருந்த ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த சஹாபி மாலை நேரத்தில் அடைந்த நேரத்தில் என்னை பொருந்திக் கொண்டிருந்தார். மாலை நேரத்தை இவர் அடைந்த நேரத்தில் அவர் என்னை பொருந்திக் கொண்டிருந்தார். ரப்பே, என்னை பொருந்தி இந்த மனிதரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்றார்கள். என்னுடைய பொருத்தத்தை பெற்ற இந்த மனிதரை நீ பொருந்திக் கொள் ரப்பே என்று கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கூடியிருந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்றாங்க, அங்க கூடியிருக்க இந்த மொத்தமே 3 பேர் தான். என்னை சேர்த்து 2 சஹாபி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த எங்களுடைய 3 பேர் உள்ளத்தில் நடந்த என்ன நிகழ்ச்சி நடந்தது தெரியுமா? எங்களுடைய 3 பேருடைய உள்ளத்தில் என்ன நினைவு வந்து தெரியுமா? இந்த மௌத்தாய் அடக்கப்படுகின்ற இந்த சஹாபியாக நாங்கள் ஒருவர் இருந்திருக்க வேண்டுமே, இந்த சஹாபியாக நான் இருந்திருக்க வேண்டுமே. ரசூலுடைய புனித பாதம் பட்ட அந்த கபர், யாருக்கும் ரசூலுல்லாஹ் இறங்கி கபர்ல இறங்கி அடக்கம் செய்யவில்லை. ஆனால் இந்த சஹாபிக்கு இறங்கி அடக்கினார்களே, நாம ஒருவராக இருந்திருக்கூடாத ஜனாசாவாக நமக்கான ரசூலுல்லாஹ் குழியில இறங்கி இருப்பார்களே, அந்த குழியில் இருந்து நமக்கான ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருப்பார்களே என்று ஒவ்வொரு சஹாபியும் அவர் நினைத்தார்கள் என்று சொன்னார். இது இஹ்லாஸு கிடைத்த ஒரு பாடம். அருமையானவர்களே, இது இஹ்லாஸான முறையிலே மன தூய்மையோடு நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் அல்லாஹ்வுக்காண்டியே செய்ய வேண்டும்.
அல்லாஹ்வுக்காகவே செய்ய வேண்டும். என்ன கிடைச்சாலும் சரி, நமக்கு எது கிடைக்கிறதோ, எது நம்ம விட்டு விலகிறதோ, நம்ம விட்டு எது விலகினாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டியது. நமக்கு எது கிடைத்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய, நாம கிடைக்கிறதுல நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டுமே தவிர வேற எதுவும் தேடக்கூடாது. எல்லா காரியத்திலும் நம்ம தொழுகையா இருந்தாலும் சரி, நோன்பா இருந்தாலும், ஜக்காத் இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும், என்ன காரியம் அல்லாஹ்வுக்காக செய்யணுமோ அந்த காரியத்தில் இக்லாஸ் மிக மிக முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.